தமிழகம் மற்றும் புதுவையில் தென்மேற்கு பருவமழை அனைத்து இடங்களிலும் பரவியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினகால வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 5ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 6ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 3ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 6ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் தொழுதூர் 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை KBK AWS, கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, கடலூர் மாவட்டம் வேப்பூர், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி PTO, கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் AWS, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சேலம் மாவட்டம் பாலப்பாடி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் AWS, சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி, திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, விருதுநகர் மாவட்டம் காரையாப்பட்டி, திருவாரூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டப்பட்டி, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், தமிழ்நாட்டில் இதர பகுதிகளில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருத்தணியில் 42.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.